ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கான அன்பாக்சிங், அதாவது அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூ தான் நான் வந்து பண்ண போகிறேன். தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி ஹூக்காக வந்து போட்டிருப்பேன். எஸ், இது வந்து இதே மாதிரி ஒரு சிமிலர் ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி வந்து எடுத்திருக்கேன் மக்களே. என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டிடுறேன் பாருங்கள். எஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். நாட் தி இயர்ஃபோன்ஸ் பட் திஸ் பார்ட். ஓகே, இந்த ஹூக் பார்ட் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து எடுத்திருந்தேன். ஸோ இது என்னது அப்படிங்கிட்ட, இந்த ஹூக் பார்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து இந்த இயர்ஃபோன்ஸை நம்ம காதில் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு பாட்டு தான். சரிங்களா? ஸோ அதுதான் கைஸ் நான் பார்த்திங்கன்னா அது எடுத்திருந்தேன் ஃப்ரம் அமேசான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 ரூபா 300 ரூபா நினைக்கிறேன், இல்லை 400 ரூபா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எடுத்திருந்தேன் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ இன்றைக்கி ஒரு சிமிலர் ப்ராடக்ட் தான் நான் எடுத்திருக்கேன். நாட் தி சேம். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது இது வந்து போடுறதுக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கும். ஏன்னா இது வந்து நேராக நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து உட்காராது. இந்த ஹூக் இந்த லூப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால நான் எக்ஸ்ட்ராவாக இந்த லூப் போட்டு நான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ எடுத்துருக்க ப்ராடக்ட் ரொம்ப இளமையாக எக்ஸ்ட்ரா போய் உள்ளே உட்காரணும். ஓகேங்களா? அப்படி தான் அந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதுதான் கைஸ் இந்த ப்ராடக்ட் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எங்கேருந்து எடுத்திருக்கேன் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒரு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் தான். ஆல்ரெடி நான் இந்த இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வெப்சைட்டில் தான் ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். என்னோட இன்னொரு சேனலில் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டியூபர் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சேனல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக அது. ஸோ நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெப்சைட்லேருந்து எப்படி வந்து சேஃபாக செக்யூராக எப்படி நீங்கள் வந்து ட்ரான்சாக்ட் பண்ணி எப்படி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எடுக்கணுன்றது அங்கே ரொம்ப டீட்டெயில்டாகவே போட்டிருப்பேன். ஸோ இந்த வெப்சைட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வெப்சைட்லேருந்து வாங்கினேன். லைக் இந்த ஒரு சேனலில் இந்த வெப்சைட்லேருந்து வாங்கினேன் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நான் இங்கே வந்து போஸ்ட் வந்து பண்ணுறேன். ஸோ என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன்னா, இதுதான் கைஸ் எடுத்திருக்கேன். எக்ஸாக்ட்லி தி சேம். அதாவது 4 இருக்கணும், அதாவது 2 பேர் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதான் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா $269, அதாவது $2.69 வந்து நான் இதை எடுத்திருக்கேன். வேணா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 4.62 பே பண்ணியிருக்கேன். தட் இஸ் 2 ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 4 ஹூக்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இதான் கைஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். பிளாக் கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இங்கே பிளாக் கலர் வந்து மென்ஷன் வந்து ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நான் எடுத்துருக்கிறது வந்து பிளாக் கலர் தான். ஏன்டா இது நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு செம கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ப்ராடக்ட் எனக்கு வந்து ரிசீவ் ஆகும்போது, அதாவது எனக்கு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ரிசீவ் ஆகும்போது, ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து ரிசீவ் ஆகும்போது இங்கே பாருங்கள், டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு போட்டு இயர் ஹூக்ஸு 2 குவான்டிட்டி 0.3 அல்லது 0.03 கிராம்ஸு அண்ட் பார்த்திங்கன்னா வந்து $2.24 USD வேல்யூ தான் வந்து போட்டிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் டோட்டலும் பார்த்தீங்கன்னா வந்து 2.24 தான். நான் ஆக்சுவலாக பே பண்ணது கிட்டத்தட்ட $4 கிட்ட. பட் ஆனால் வந்து அதை $4.62 நான் பே பண்ணியிருக்கேன். ஆனால் இவர் வந்து 2.24 தான் டிட்டர்மைன் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே வந்து 2 ஹூக்கு தான் இருக்குமா இல்லை 4 ஹூக் இருக்குமான்றது சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மக்களே. ஸோ இது நடுவில் எஸ், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எதுக்காக நான் இந்த இயர் ஹூக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வேணால் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆல்ரெடி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னோடய பழைய வீடியோஸில். பட் இருந்தாலுமே திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இயர்ஃபோன்ஸ், அதாவது காதில் கேட்டு சவுண்ட் கேட்குறதுல நிறைய இருக்குது. இயர்ஃபோன்ஸ் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. நம்ம ஹெட்ஃபோன்ஸ் போக வேண்டாம். ஹெட்ஃபோன்ஸ்ன்ற தலை மேலே ஹெல்மெட் மாதிரி வரும், அதுதான் ஹெட்ஃபோன்ஸ். அதே அது வந்து நெக்கு ஹெட் வந்துருச்சு. அது 1008 இருக்குது கைஸ். ஓகேங்களா? இயர்ஃபோன்ஸில் மெயினாக வந்து ஒரு 2 வெரைட்டி இருக்குது மக்களே. ஒன்று வந்து இது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்ஃபோன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து நோக்கியாவோட மாடலு. ஸோ இயர்ஃபோன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு மாடலும் வருது. இன்னொன்று வந்து ஆன் இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸும் நம்மளுக்கு வருது. இது ஆக்சுவலாக முதல்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஐஃபோன்ஸ்லாம் இது ரொம்ப காமனாக இருக்கும். இப்போ கொண்டாடி காட்டின அந்த ஹெட்ஃபோன்ஸுக்குமே அந்த இயர்ஃபோன்ஸுக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆன் இயர்ஃபோன்ஸ். ஓகேங்களா? நம்ம ஹெட்செட் சொல்லுவோம், அது வந்து ஓவர் த இயர், காதுக்கு மேலவே வந்துடும். அது வந்து இன்னொன்று இப்போ ரீசெண்டாக வந்து போன் கண்டக்டர்ஸு, அப்புறம் வந்து சவுண்ட், அதாவது ஏர் கண்டக்ஷன் இயர்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்துருச்சு. இது மாதிரி எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. இதில் வந்து வயர்டு, அன்வயர்டு, ப்ளூடூத்து, இது மாதிரி எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம். வயர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வயர்டு ப்ராடக்ட் தான். ஸோ வயர்டு ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வயர் உள்ள ப்ராடக்ட் தான் இப்போ வாங்கியிருக்கிற இந்த ஹீரோக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட் ஆகும். ஸோ அதான் நான் வந்து எடுத்திருக்கேன். எதுக்காக எடுத்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக முதல்ல வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்த மக்களே. பார்த்தீங்களா? இது வந்து
அதாவது ஆன் இயர், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன் இயர் இயர்ஃபோன்ஸ் ப்ளஸ் ஹூக் வந்து வருது. எனக்கு என்ன பிரச்சனைனா கைஸ், இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் போட்டால் காதில் உட்காந்துருது. பட் என்னென்னா காது வந்து இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிடுது. எனக்கு இப்போ 2 நாள் முன்னாடி கூட இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்து செம்ம காது பெயின். அப்புறம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் உள்ளேருந்து டஸ்ட் வந்து வெளியே வந்தது, செம்மையாக டஸ்ட் வெளியே வந்தது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் வந்து இது வந்து காதுக்குள்ளே போய் உட்காரதுனால பார்த்தீங்கன்னா வந்து அது இதில் இருக்க அழுக்கு, மாய்ஸ்ட்டு, வேர்வை இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி எனக்கு வந்து செம்மையாக வந்து எனக்கு வந்து காது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பண்ணி விட்டுறது. அதனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு ஆன் தி இயர்ஃபோன்ஸ் தான் எனக்கு வந்து செட் ஆகும். ஏன்னா இது காதில் போய் உட்காராது. பட் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காதில் போய் எனக்கு வந்து உட்காராது மக்களே. இது வந்து இப்போ நான் காட்டணும்ல இயர், இது வந்து காதில் போய் அழகாக உட்காந்துரும். இந்த பட்ஸ் போய் வந்து அழகாக அந்த ரப்பர் போய் நல்லா அழகாக ஃபிட் ஆயிரும். பட் இது இல்லாமல் ரப்பர்லாம் எதுவுமே இல்லாததுனால ஸ்பாஞ்ச் இருக்கும். ஆக்சுவலாக பழைய இது இயர்ஃபோன்ஸ்லாம் இப்போலாம் ஸ்பாஞ்சும் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்பாஞ்ச் இந்த அளவுக்கு கொஞ்சமாக வைக்கிறோம், அந்த ஸ்பாஞ்ச் இல்லாதனால இது என்னதுன்னா என் காதில் உக்கரவே மாட்டேங்குது. அது இல்லாமல் என் காது வேறு ரொம்ப சீக்கிரமாகவே காலையில் குளித்து ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே எனக்கு வந்து ஆயிலியாக மாறிடும். ஸோ அப்படியே வழுக்கி கீழே வந்துடும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இந்த மாதிரி ஆன் இயர் இயர்ஃபோன்ஸ் வித் ஹூக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால தான் இந்த ஹெட்செட் எடுத்தேன். ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன். இது வந்து ஸ்கல் கேண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டில் நான் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட எடுத்து ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து உங்கள்கிட்ட இருக்குதாண்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா செமையாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதுதான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க அவுட்டர் கவர்லாம் போட்டு அது இல்லாமல் இந்த பக்கம் ஒரு ஹூக் உடஞ்சே போச்சு. இங்கே பாருங்க பாதி இல்லை, இங்கே பார்த்தா தெரியும். இதுவும் கிட்டத்தட்ட உடஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நான் லைட்டாக பிடிங்கன்னா உடஞ்சிட்டு வெளியே வரும். இப்போ இது பார்த்து நான் வந்து அப்படியே உடஞ்சிருச்சு. வேணா உங்களை புட்டு காட்டுற பாருங்களேன். இங்கே பாருங்கள், இட்ஸ் லைக் பீலிங் அவுட், உடஞ்சி வெளியே வருது. ஸோ இது வந்து போயிருச்சு. ஸோ அதனால் இப்போ என்னால் இந்த ஹூக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியல. அதனால் வை நாட் வி கன்வெர்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் டூ ஹேண்ட் இயர் ஹூக்டு. அதாவது இந்த மாதிரி நார்மலான இயர்ஃபோன்ஸை எதுக்கு நம்ம இயர்ஃபோன்ஸாக மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நான் வந்து இப்போது இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகுதான்னு எனக்கு தெரியல, அது 2வது கேள்வி. பட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கரெக்டாக இருக்க பார்ப்போம், அப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா குட், ஒர்க் அவுட் ஆகலைன்னா கோவிந்தா தான். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 ரூபா மக்களே இதோட ப்ராடக்டோட ப்ரைஸிங் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம கேட்டுற மாதிரி வந்திருக்குதான்னு பார்ப்போம். அதான் அதுவே டவுட்டாக இருக்குது. ஓகே ரைட். ஸோ கேட்ட மாதிரி அமைச்சிருக்காங்க. ஓகே எக்ஸ்ட்ராவே போட்டு அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் ஐ திங்க் 3 பேர் போட்டு அமைச்சிருக்காரா? நான் ஒரு பேர் தான் இருக்குன்னு நினச்சேன், மனுஷன் 3 பேர் போட்டு அமைச்சிருக்காரு. பெரிய விஷயந்தான். குட், தட்ஸ் நைஸ் டு ஹியர். ஸோ ஆனால் உங்களுக்கு காட்டிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து 3 ஹூக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 இருக்கா? 4 பேர்ஸ் போட்டு அமைச்சிருக்காரு கைஸ், விச் இஸ் ரியலி குட். ஓகே, இது ஒரு பேரு, அது இல்லாமல் இதில் வேறு உங்களுக்கு வந்து ஒரு 4 இருக்கும். அதாவது 2 பேர் இருக்குது. ஓகே, அது ஏன் தெரில, இதில் ஏன் மென்ஷன் பண்ண மாட்டாங்க தெரில. பட் ஆனால் வந்து வாவ், தட் இஸ் ரியலி குட் மக்களே. ஸோ வெரி குட் செல்லர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இதோட ஒர்த் அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் வந்து அமேசானில் தேடி பார்த்தேன். அமேசானில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தேடி பார்க்கும்போது, நான் அதாவது இந்த ப்ராடக்ட் ஈபேயில் வாங்கிறதுக்கு முன்னாடி தேடி பார்க்கும்போது இதோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் என்னவோ போட்டு வச்சுருந்தாங்க. பட் இப்போ நான் பார்க்கும்போது ஜஸ்ட் கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8 பீசஸ் நினைக்கிறேன். 8 பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ 550 போட்டுருந்தாங்க. மேபி நான் அங்கேருந்து எடுத்துருந்துருக்கலாம். அது இப்போ தான் எனக்கு வருது. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஈபேயில் ஆர்டர் பண்ணால் ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் பண்ணுறது கஷ்டம். அதுவும் பே வேறு நீங்கள் பண்ணிடுறீங்க அப்படின்றதுனால சரி ஓகே போனால் போதுடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பட் 2 பேர் தான் வரும்னு நினச்சேன். இவ்வளோ பே பண்ணி பட் 4 பேர் அமைச்சிருக்காரு, விச் இஸ் வெரி குட். ஸோ ஓகேங்களா. ஸோ இதாங்க இயர் ஹூக்ஸு, நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இது ஆக்சுவலாக எப்படி மாட்டணும் அப்படின்னா இதுதான் இயர் ஹூக்ஸ். இது நம்ம காதில் போய் ஆக்சுவலாக வைக்கிறோம். இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் தான் நம்மளோட இந்த வயரை போய் உக்கரும் மக்களே. தெரியுதா உங்களுக்கு? இந்த வயர் போய் இதில் உக்கரணும். ஸோ அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறப்போ. ஸோ இப்போ நம்ம இயர்ஃபோன்ஸை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட். ஓகே, சரி இப்போ நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஒர்க் அவுட் ஆதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஈஸி டு ஃபிட் தான் சொன்னாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இப்படி மாட்டிட்டு அவ்வளோதான். உள்ளே இப்படி வயரை கொண்டு போகணும் மக்களே. ஈஸி டு ஃபிட், அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே காதை தூக்கி மாட்டிக்கணும் கைஸ். இதெல்லாம் என்னென்னா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்களுக்கு காதுலேயே ஃபிட்டடாக இருக்கும். காதில் நழுவி கீழே விழாது. நீங்கள் ஆனால் அதுக்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லைட்டாக பண்ணிக்கணும். ப்ராப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காது நழுவாது. ஓகே தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேவா ஃபிட்டு தான் இருக்குது. பட் இப்போ கூட காதில் உட்காரல எனக்கு. அது தெரியல, என் காது அப்படியே என்னன்னு தெரில. எனக்கு காதில் ப்ராப்பராக உட்காரவில்லை. ஓகே ஃபைன், ஏதோ சம்வாட் பெட்டர்ன்ற மாதிரி தெரியுது. இப்போ என்னால் ஆக்சுவலாக அதை காட்ட முடியாது. ஏன்னா நான் வந்து
என்னோடய பொசிஷன் அப்படி நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் காட்ட முடியாது. பட் ஸ்டில் ஓகே, ஓரளவுக்கு ஓகேவான ஃபிட்டாக தான் இருக்குது மக்களே. ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபிட்லாம் இல்லை. என்னது வந்து நம்ம கூட, அதாவது அந்த இயர்ஃபோன்ஸ் கூடவே வர ஹியர் ஹூக்ஸ் இல்லை, அதாவது இந்த மாதிரி உள்ள ஒரு ஹியர் ஹூக்ஸ் கிடையாது. அப்படின்றதுனால ப்ராப்பரான ஃபிட் இல்லை. பட் ஓகே தான், ஓரளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஓகேயான ஃபிட்டு தான். இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபிட்டில் நல்லா உட்காரும் தெரியுமா? அது இந்த பார்ட்டே பார்த்திங்கன்னா இது உள்ளே போய் உட்காந்துடணும். இது இந்த மாதிரி இப்போ உட்காந்துருச்சுன்னா ஓகே, பட் அந்த மாதிரி இல்லை இது. ஸோ அதனால் இந்த ஒயர் மட்டும் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஒயர் பார்த்திங்கன்னா வந்து இதில் போய் உட்காரணும். ஓகேங்களா? சரி, இது கூட இந்த ஹியர் ஹூக் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இது வந்து ஒரு பேட் ப்ராடக்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. யூஸ் இல்லாத ப்ராடக்ட் மாதிரி தான். நீங்கள் இதை எதுக்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு. இப்போ இந்த இதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் போட்டே காட்டுறேன் பாருங்கள். இதில் இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வயர் உள்ளே போயிடும். உங்களை ஃபிட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்னக் ஃபிட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஆன் இயரும் நீங்கள் அந்த மாதிரி தேடி நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உட்காரவில்லை. சரி, இது பிடிச்சிக்கலாம். ஏன்னா இது ஒன்று வந்து இல்லை கைஸ், அது திங்க் இது உள்ள ப்ராப்பராக வரலன்னு நினைக்கிறேன். நான் இதை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வயரோட திக்னஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் மக்களே. இது பார்த்தீங்களா, இந்த மாதிரினா உங்களுக்கு உக்காந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா காதில் அழகாக ஃபுல்லும் போய் அது மாட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ தட் வந்து மூவ் ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃபிட்டாக தான் இருக்குது. ஓகேலா? பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஓகே. ஸோ இது வந்து அது அகெயின் இன் இயருக்கு தான் இது சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆன் இயருக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியவில்லை. சரி, ஓகே. எனிவேஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன் இயர்லையும் கிடைக்கும். பட் ரொம்ப நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றதால வந்து அதிகம் உள்ளே உட்காரும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா அங்கே பாருங்களேன், நல்லா ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா தெரியுது. பாருங்க, என் காது வந்து எவ்வளோ எண்ணெய்ன்றது இதை வச்சு எனக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் தெரிஞ்சுது வரீங்களா, செம்ம எண்ணெய் காதாயிரும். ஸோ எஸ், இதுக்கு தாங்க இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். சொல்ல போனோம்னா வந்து ஒரு பாதி தான், 50-50 தான் ஓகே இந்த ப்ராடக்ட்டு. பட் எனிவேஸ், ஒன்றுமே இல்லாததுக்கு இது ஓரளவுக்காவது ஓகேவாக இருக்குது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு உண்மை. ஸோ பார்ப்போம். நான் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு வேணால் உங்களுக்கு அப்டேட் நான் கொடுக்குறேன். பட் எஸ், இந்த ஏன் தெரில இப்போலாம் வந்து இந்த இயர் ஹூக்ஸ் வச்ச ஆன் இயர் இயர்ஃபோன்ஸே வர மாட்டேங்குது. இன் இயர் இயர்ஃபோன்ஸ் இருக்குது, பட் ஆன் இயர் இயர்ஃபோன்ஸ் வரவே மாட்டேங்குது. அது ஏனே தெரில. இந்த ரெண்டு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப அனாயிங்காக தெரியுது. இது ரெண்டு விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள் மாதிரி இருக்குது. சில அனாயிங்கான விஷயங்கள் ஏன் எனக்கு தெரில, ஏன் இந்த மாதிரி மேனுஃபேக்சர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இந்த இன் இயர் ஆன் இயர் சொன்னல, இதில் வந்து இந்த ஆன் இயர் இயர்ஃபோன்ஸ்க்கு இயர் ஹூக்ஸ் வச்சு ஏன் வரமாட்டேங்குது தெரில. அந்த செல்ஃபோன்ஸ்லேயும் ஏன் தெரில, காம்பேக்ட் செல்ஃபோன்ஸ், அதாவது நம்ம iPhone 5s iPhone 4s மாதிரி ஏன் காம்பேக்டான செல்ஃபோன்ஸ் வரதில்லைன்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாம் பெருசாக எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதான் கொண்டு வராங்க. இன்க்ளூடிங் இப்போ ஏசியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன், அதாவது ஃப்ரண்ட் ஓப்பன் க்ளீனிங் மெக்கானிசம் இருந்துச்சு. இப்போ வந்து டாப் ஓப்பன் ஆக்கிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில மேனுஃபேக்சரர்ஸ். தே வாண்ட் அஸ் டு கீப் ஆன் பையிங் தி ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால அப்படி பண்ணுறாங்களான்னு தெரில. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் தாட் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கிறது கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பற்றி, இந்த ப்ராடக்ட் வந்து சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரி தானா அப்படின்னு நினச்சினாலுமே கீழே கிளிக் பண்ணுங்கள். எனக்கு அப்படியே தான் இப்போ தோணுது. பட் மேபி பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேலா? அதை தாண்டி இல்லை நல்ல ப்ராடக்ட் தானாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ கைஸ். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வீடியோ, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து ஏதாவது கொஷின்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until this is Rajiv signing off. Take care, stay safe. And எங்கே வாங்கியிருக்கேன்னா eBayலேருந்து வாங்கியிருக்கேன். நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க, eBayலேருந்து தான் வாங்கியிருக்கேன். அது ஆல்ரெடி சொல்லிட்டேனான்னு தெரியல, eBayலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ டேக் கேர் அண்ட் பை கைஸ்.